இப்போ என்கிட்ட ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே முக்கியமாக தேடப்படும் குற்றவாளிகள், ரவுடிகள் சுட்டு என்கவுண்டர் செய்யப்படுறது ஒரு நார்மலான விஷயமா ஆயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மர்டருக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இல்ல குற்றவாளிகளா சந்தேகப்படும் நபர்களை என்கவுண்டர் செய்யப்படுறது வாடிக்கையான விஷயமா இருக்கு. ஏற்கனவே 2 பேர் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வதா சிசிங் ராஜா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நபரை போலீஸ் என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏற்கனவே இவர் கைது செஞ்சுட்டு போகும்போது இவரை எங்க பிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸ் ஆந்திரால கடப்பான்ற ஏரியால போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும் போதே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ஹஸ்பண்டுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கோடைய மர்டருக்கும் சம்மந்தமே கிடையாது, இவங்க ஏன் பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இவர் பேர்ல நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வேலையில பாத்தீங்கன்னா இவர் இப்போ காலையில என்கவுண்டர் செய்யப்பட்டது ரொம்ப ஒரு பகீர் சம்பவமா ஊடகங்கள்லயும் எல்லார் வட்டாரத்திலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதே வேலையில பாத்தீங்கன்னா சென்னையினுடைய கமிஷனர் இருக்கக்கூடிய IPS அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் மிக முக்கியமான ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்படுறதும், அது இல்லாம ரவுடி சத்த சென்னையில இருந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்ற மிக முக்கியமான கோரிக்கையை வச்சு அவர் இந்த ஒரு மிஷனை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த சிசிங் ராஜாவுடைய என்கவுண்டர் விஷயத்துல நிறைய மர்மம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த வேலையில தான் சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையரா இருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த பிரஸ் மீட்ல மிக முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இந்த நபரை ஆந்திராவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சிசிங் ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சம்பந்தப்பட்ட ஒரு சில கள்ள துப்பாக்கி எல்லாம் இருக்கு, துப்பாக்கி பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அதனால அவர்கிட்டயே நாங்க போய் கேட்டோம், என்னன்னா இந்த மாதிரி எந்த இடத்துல துப்பாக்கி பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் ஒரு சில இடத்துல கூட்டு போறாரு, வேளச்சேரி சர்க்கிள்ல. ஸோ அங்க 2 இடத்துல தேடுற மாதிரி தேடுறாரு, கிடைக்கலையாமா. அதுக்கப்புறம் 3வது இடத்துல ஒரு இடத்துல தேடுற மாதிரி தேடி நாட்டு துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி கிடைச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்க நின்று இருந்த போலீஸ் 2 பேர்த்த சுட பாக்குறாரு. யாருன்னா சிசிங் ராஜா. அப்ப சுடும் போது அந்த 2 புல்லட் தப்பி தவறி அந்த கார்ல ஜீப்ல இருக்க விண்ட்ஷீல்டு, போலீஸ் ஜீப்ல இருக்க விண்ட்ஷீல்ட்லயும் அந்த சைட் பாடியிலையும் பட்டுருது. அதனாலதான் அவர் எங்களை கொல்ல ட்ரை பண்ணாரு, அதனாலதான் நாங்க உங்களை கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிபி சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு. இதுதான் பிளான் பண்ணாதான் என்கவுண்டர் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்றாரு. அவர் சொல்றதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏற்கனவே வேற விஷயத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா நாங்க அவரை சுடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எங்க சர்க்கிள்ல வரும்போது அவர் எங்க மேல கொலை முயற்சி பண்ணாரு, அதனால நாங்க சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவரு தரப்புல சொல்றாரு. அதுவும் இல்லாம அவர்கிட்ட இருக்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாரு. என்னன்னா, சிசிங் ராஜாவோட பழைய கேஸ் ஹிஸ்டரி எடுத்து இவர்கிட்ட 6 கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு இவரு. அதுவும் இல்லாம ஏற்கனவே 39 கேஸ்ல இதர கேஸ்கள்ல அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது இல்லாம 10 வாட்டி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துமே அவர் கோர்ட்ல ஆஜராகல. இதனால கோர்ட் அவரை ப்ரொக்ளைம்ட் அஃபென்சர் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிருச்சு. அதாவது ப்ரொக்ளைம்ட் அஃபென்சர்னா கிட்டத்தட்ட அந்த நபருக்கு ஒரு 10 ஆண்டு சிறை இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கப்படுற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் அவரை டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த நேரத்துல சிசிங் ராஜாவை நீங்க ஏன் என்கவுண்டர் செய்யணுமோ, அவரை இந்த நேரத்துல அவரை டார்கெட் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் கேட்ட போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காவல் ஆய்வாளர் ஏற்கனவே வேளச்சேரி சர்க்கிள்ல ஒருத்தரை அவர் கண்ணை காட்டியோ கத்தி காட்டியோ பணம் வாங்கறதுக்காக முயற்சி செய்யறாரு. அதனால இந்த குறிப்பிட்ட வழக்குல அவரை நாங்க அரெஸ்ட் பண்ற டைம்ல தான் இது மாதிரி நடந்திருக்கு. இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் வினவும் போதுதான் அவர் லைட்டா அந்த இடத்துல ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறாரு. என்னன்னா, இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க. ஆனா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எதனால அவரை கடப்பால போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இதுல இவர் இல்லைன்னு சொல்றதும், ஒரு தரப்புல இருக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய ஒரு முரணா இருக்கு. ஒரு இந்த கேஸ்ல ஒரு கேள்விக்குறி இருக்கு, என்ன மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு சில பத்திரிகையாளர்களும் அந்த இடத்துல கேள்வி எழுப்புனாங்க, இது என்னங்க மூவில காட்டுற மாதிரி நீங்களாவே கொண்டு போய் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு, அதனாலதான் எங்கேயோ கொண்டு போய் அவரை நீங்க இந்த மாதிரி ஒரு ரீசன் வச்சு என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க, நீங்களே ஜீப்ல ஷூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள் பின்னாடி எழுப்பும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த காவல் ஆய்வாளர் சொல்றாரு, இப்பெல்லாம் என்கவுண்டர் பண்ணாலே ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம், நாங்க இதை பிளான் பண்ணாம தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரோட வாதத்துல இந்த ஆய்வாளர் குறிப்பிடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, இந்த மாதிரி மிக கொடுமையான கிரைம்ல ஈடுபட்டவங்களுக்கு உயரிய தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனைக்கும் மேலான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இருந்தாலுமே இதுல இவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா, ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ்ல இவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இந்த கொல்கத்தா மருத்துவருடைய மர்டர் கேஸ்ல
அந்த கற்பழிப்பு கேஸ்ல இவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத வந்து அதனுடைய கோர் இடத்துல இருந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தண்டனை வழங்குவதில் மாற்று கருத்துல. ஆனா இருந்தாலுமே குற்றவாளிகளா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுடியோ மிக முக்கியமான நபரோ கொல்லப்படுறது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும் ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரவுடிகள் அடிக்கடி கொல்லப்படுறது, அது இல்லாம மற்ற இடத்துல கிரைம் நடக்கிற இடத்துல கேஸ் முடியாததுக்கு முன்னாடியே வந்து சந்தேகப்படும் நபர்கள் வந்து கொல்லப்படுவதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மாலை மலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's bye bye from Gautam.